மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் காவலர் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தற்போது சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. பல்வேறு கோரிக்கைகளும் அவர்கள் முன்வைக்கின்றனர். விவரங்களுக்காக நமது மதுரை செய்தியாளர் அருண் இணைப்பில். அருண், உங்களது விவரம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன். மதுரையில் நேற்றைய தினம் காவலர் ஒருவர் கொடூரமாக முறையில் அதாவது கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டு பிணையில் வெளிவந்த நபர்களிடம் அவர்களுக்கு ஆலோசனை வழங்கும் போது ஏற்பட்ட தகராறில் காவலர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த கொலை குற்றவாளிகளை கைது செய்வதற்காக மதுரை மற்றும் தேனி காவல்துறையினர் 6 தனிப்படைகள் அமைத்து தீவிரமாக தேடி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் உயிரிழந்த காவலருடைய குடும்பத்தினர் கடந்த 4 மணி நேரத்துக்கு மேலாக போராட்டமானது நடைபெற்று வந்தது. தற்போது இந்த போராட்டமானது ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் காவலரின் உடலை வாங்க மறுத்து தற்போது போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நாளை காலை 11 மணிக்குள் குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும், இல்லை என்றால் போராட்டமானது நீடிக்கும் என்றும் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் கொலை செய்யப்பட்ட காவலருடைய மனைவிக்கு அரசு வேலை வழங்க வேண்டும், அவர்களது குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் அறிவிக்க வேண்டும், குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை, டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி தொடர்ச்சியாக போராட்டமானது நடைபெற்று வந்தது. தற்போது இந்த போராட்டமானது தற்சமயம் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த நிலையில் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த டாஸ்மாக் இருந்த பகுதியில் புறக்காவல் நிலையம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்திருந்தனர். காவலரின் உடலை ஏற்றி கொண்டு புறப்பட தயாராக இருந்த இலவச அமரர் ஊர்தி வாகனமும் வாகனத்திலிருந்து மீண்டும் உடல் பிணவரையில் வைக்கப்பட்ட சூழலில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வந்தவர்களிடம் மாலையை பிணவரையில் அருகிலேயே குவித்து வைத்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக அவரது உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம் செய்து வருவது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கோபாலகிருஷ்ணன், நன்றி அருண். அண்மை விவரங்களுக்கு நன்றி.